மஞ்சள் பூசணி மொச்சக்கொட்டையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்கலாமா? மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, 3 டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்து லைட்டாக தண்ணியை விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ராத்திரியை ஊற வச்ச மொச்சக்கொட்டையோட மஞ்சள் பூசணியை சேர்த்து தேவையான அளவு தண்ணியை விட்டு மஞ்சள் தூள், லைட்டாக உப்பு போட்டு 4 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதோடு சேர்த்து கொதிக்க விடுங்க. சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ தாளிப்புக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சோம்பு, 2 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் திருவன தேங்காவை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கங்க. இந்த தாளிப்பை கொதிக்கிறதோடு சேர்த்து விட்டுட்டு கொத்தமல்லியை தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, செம்மையான பூசணி மொச்சக்கொட்டை ரெசிபி ரெடி. சூடான சாப்பாட்டில் இதை கலந்து சாப்பிட்டு பாருங்கள். அடடா, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.